புத்தர்கிட்ட காலையில் ஒருத்தன் போய் கேட்பான், ஐயா கடவுள் இருக்கார் தானே அப்படின்மா. அவர் இல்லைப்பான்னாரு. மத்தியானம் ஒருத்தன் வருவான், ஐயா புத்தரே எனக்கு ஒரு கேள்வி, கடவுள் இல்லை தானே? இல்லைப்பா இருக்காரு. சாயந்தரம் ஒருத்தன் வருவான், ஐயா கடவுள் இருக்காரா இல்லையா? நீ தானே நல்ல கேள்வியை கேட்டிருக்க, நீ தேட ஆரம்பி உனக்கான பதில் கிடைக்கும்னு சொல்லி அவனை அனுப்புவார். இதை கூடவே இருந்த ஆனந்தன் கேட்டுட்டு, ஏன் எல்லாருக்கும் வேற வேற மாதிரி பதில் சொல்றீங்க? இல்லைப்பா கேள்வி கேட்குறவங்களுக்கு தகுந்த மாதிரி தான் பதில் சொல்ல முடியும். ஒருத்தன் காலையில் முடிவோட வந்தான், கடவுள் இருக்காருன்ற முடிவோட வந்தான், நான் இல்லைன்னு. இன்னொருத்தன் இல்லைன்ற முடிவோட வந்தான், இருக்காருன்னு. மூணாவது ஒருத்தன் வந்தான் பார்த்தியா, கடவுள் இருக்காரா இல்லையான்னு. அவனால தான் கடவுளை அடைய முடியும். அதனால அவனை தேட சொல்லி பண்ணேன். இப்போ முதல் காலையில் கேட்டவனுக்கு நான் இல்லைன்ற பதில் சொல்றதுனால அவனுடைய முடிவு அங்கே உடப்படுது. அவன் ஒரு முடிவு பண்ணிட்டு வந்தால அதை நான் உடைச்சிட்டேன். அப்போ அவனுக்குள்ள ஒரு கேள்வி எழும்ப ஆரம்பிக்கும். ஏன்னா கேள்வி எழும்பினால்தான் நான் உனக்கு பதில் சொன்னால் உன்னால் புரிஞ்சிக்க முடியும். நீ கேள்வி எழும்பாத போது நீ ஒரு முடிவை கட்டிட்டு இருந்தீங்கன்னா பதில் சொன்னால் புரியாது அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஸோ இது எதனாலனா, நாம் ஒரு முடிவை செய்து கொண்டு இது இது இப்படி தான் இருக்கும்னு நம்ம ஒரு முடிவை செஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கிங்களேன், அந்த முடிவுக்கு மாறுபாடாக யாருமே யோசிக்க மாட்டாங்க. ஏன்னா மனிதனுடைய அகங்காரம் அப்படிப்பட்டது.